கோபாலன் கானலோலன் மதன கோபாலன் காதல் கீதம் வேணும் கானலோலன் மதன கோபாலன் காதல் கீதம் வேணும் கானலோலன் வானவண்ணன் ஞான கண்ணன் வானவண்ணன் ஞான கண்ணன் மாதனோடுறவாடவரானோ மாதனோடுறவாடவரானோ காதல் கீதங்கனு கானலோலன் மதன கோபாலன் தட்டாத இப்போ உட்காருங்க. அப்படிதான் நீங்க எல்லாம் அப்படி போய் உட்காருங்க. இது என்ன கூத்து? கலை கூத்து. சிப்பி இருப்பாரு சிப்பி, அதுல பாட்டு, கொட்டாங்கச்சி இல்ல அதுலயே மிருதங்கம். நீ சொப்பனத்துல கூட பாத்துருக்க மாட்ட. உட்கார்ந்து கேளு. இதெல்லாம் என்ன அநாகரிகம்? அநாகரிகமா? கிராம கலைகளுக்கு உயிர் கொடுப்பது அநாகரிகமா? உட்கார்ந்து அவங்க என்ன செய்யறாங்கன்னு பாரு. இப்படி உட்காருங்க. அப்படிதான் அப்படிதான். போங்க உட்காருங்க. நீங்க வாங்க. கொஞ்சம் தள்ளுறீங்களா? உட்காருங்க. இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம். இப்ப சரியா போச்சு. ஜமீன்தார் நல்ல தம்பிக்கு பட்டாபிஷேகம். கூட்டத்தில் பெரும் குழப்பம். இது படிமா. சொப்பனபுரி ஜமீன்தார் நல்ல தம்பி அவர்களுடைய பட்டாபிஷேக வைபவத்தில் கிராம கலைகளுக்கு பரிபூர்ண ஆதரவு கொடுத்து கிராம மக்களை சரிசமமாக வரவேற்று உபசரிப்பதை கண்ட செல்வந்தர்கள் வெளியேறிவிட்டார்கள். ஜமீன்தாருக்கு மனைவியாக போகும் புஷ்பா ஜமீன்தாருக்கு மனைவியாக போகும் புஷ்பா ராணி புஷ்பா கோபித்துக் கொண்டு கூட்டத்தில் இருந்து எழுந்து போய்விட்டாள். ஊரெல்லாம் இதே பேச்சுதான். கிராம மக்கள் நல்ல தம்பியை பாராட்டி பேசுகிறார்கள். அக்கா, நல்ல தம்பி ஜமீன்தார் ஆயிட்டாரே. நான் அப்பவே நினைச்சேன். நான் போய் பார்த்துட்டு வரட்டுமா? ஏமா? நன்கொடைக்காக தான். இப்ப வேண்டாம். ஏன்னா இப்பதான் புதுசா பதவி ஏற்றிருக்கிறாரு. அவர் அப்படிப்பட்டவர் இல்லக்கா. நீங்க பாருங்களேன், நான் எவ்வளவு நன்கொடை வாங்கிட்டு வர்றேன்னு.
இன்றைய பேப்பரை பார்த்தீர்களா? பார்த்தேன் இந்த பாழா போன செய்தியை. எல்லாம் தலைகள் மாற்றம். வைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் இருக்க வேண்டியவனுக்கு பதவி ஏற்றவன் இன்று பஜனை பாடிக்கொண்டிருக்கிறான். ஆனாலும் அவருடைய நடவடிக்கை வேடிக்கையாத்தான் இருக்கு. வேடிக்கை இல்ல, வேதனை அம்மா இது. இந்த நிலைமை இப்படியே மாறாதிருக்குமானால் அரண்மனை, அகாரம், அந்தஸ்து எல்லாம் அழிந்து போய்விடும். ராணி புஷ்பா இருக்கும் வரை அந்தஸ்துக்கு ஒரு நாளும் அழிவு வராது. உங்கள் நல்ல மனதிலே தோன்றும் இந்த நம்பிக்கை நடதோஷம்தான். ஆனால் என்ன ஆனால்? அந்த பைத்தியத்தை திருத்த உங்களால் முடியவே முடியாது. முடியாது. ஏன் முடியாது? கண்டாரை கொல்லும் காரிகையின் வடிவழகே நிஜந்தான், அண்டனி திண்டாடச் செய்யும் சீர்தர்மியன் போர்முறையின் பிறந்தான். கண்டாரை கொல்லும் காரிகையின் வடிவழகே நிஜந்தான், அண்டனி திண்டாடச் செய்யும் சீர்தர்மியன் போர்முறையின் பிறந்தான். யார் இந்த ரெக்கார்டு வச்சது? நீங்க நாடகத்துல பாடின பாட்டு நான் கேட்கல. அம்மா, சாப்பாடு தயாரா இருக்கு. எனக்கு ஒன்றும் தேவையில்லை, நீங்க போங்க. மலர்தனில் ஒரு அழகுமயில் மருவி நடனம் புரையது பார். மலர்தனில் ஒரு அழகுமயில் நடமது புரைவது பார். கலையுணர் பற்றும் கைத்திரம் நிலை பெறும் சிற்பச் சித்திரம். கலையுணர் பற்றும் கைத்திரம் நிலை பெறும் சிற்பச் சித்திரம். மலர்தனில் ஒரு அழகுமயில் நடமது புரைவது பார். அரசின் அழகின் அடிமை நான், அருள் புரி இன்பம் அடைய நான். அரசின் அழகின் அடிமை நான், அருள் புரி இன்பம் அடைய நான். அளவில்லா அன்பது நிஜமா, அண்டனை சொல் தவறுமா. அளவில்லா அன்பது நிஜமா, அண்டனை சொல் தவறுமா. அதே செல்வா, அம்மா அம்மா, ஏதாவது கனவு கண்டீங்களா? நேரமாச்சு, குளிக்க வாங்க. என்ன இது? அரண்மனைன்னா அர்த்தமில்லாத சாமான்கள் இருக்கணும் போல இருக்கு.
இது என்னடா கடியாரம்? இந்தாமா, இங்க வா. ராணி அம்மா கூப்பிடுறாங்கன்னு எங்கேயோ ஜவுளி கடைக்கு கூட்டி வந்துட்டியே. ஜவுளி கடையா? என்ன இவ்வளவு துணி இருக்கு? இதெல்லாம் விக்கிறதுக்கு தானே? ஐயோ, விக்கிறதா? இதெல்லாம் ராணியம்மா சேலைங்க. இவ்வளவுமா? ஒரு பொம்பளைக்கு இவ்வளவு சேலைங்களா? ஆமா, நினைச்சப்போ ஒவ்வொன்னா எடுத்து கட்டிக்கிறாங்க. துணி பஞ்சம் ஏன் வராது? எவ்வளவு சேலைங்க? கிராமத்துல என்னடான்னா கட்டிக்கிறதுக்கு சேலையே காணும். இங்க நினைச்சப்ப ஒவ்வொன்னா எடுத்து கட்டிக்கிறாங்களாம். இல்ல கட்டுவீங்க. சும்மா உட்காருங்க. பரவாயில்லையா? இந்த பக்கமே வர்றது இல்லையே நீங்க? நான் அவ்வளவு பக்குவம் இன்னும் அடைஞ்சுக்கல. 10-15 வருஷமா நீங்க கிராமத்திலேயே இருந்ததுனால இந்த அரண்மனை ஆளுகளை கண்டால ஒரு மாதிரி அருவரு. ஏன்? என்னத்துக்கு? அது பாட்டுல தலையில விழுந்து வச்சதுன்னா இன்னும் அது மறக்கலையா? மறப்பனா? டொம்முன்னு விழுந்துச்சே. என்ன இப்படி பாக்குற? அப்பா இறந்த துக்கம் உங்களை பார்த்த பிறகுதான் தீர்ந்தது. இப்போ என்ன எதுக்காக கூப்பிட்ட? அதை மட்டும் சொல்லு. உங்கள் நன்மை கருதி சில வார்த்தைகள் சொல்லத்தான். என் நன்மையை கருதியா? சொல்லுமா, சொல்லு. நீங்கள் இப்போது ஜமீன்தாராகிவிட்டீர்கள். கிராமத்தில் உள்ள பழக்க வழக்கங்களை எல்லாம் அறவே மறந்து விட வேண்டும். கிராமம்தான் தேசத்துக்கு ஜீவநாடின்னு சொல்றாங்க. நீ என்னடான்னா கிராமத்தை அறவே மறந்துடுன்னு சொல்ற. சரி, இங்க எப்படித்தான் நடக்கணும்? அதிகாரத்துக்கேற்ற ஆடம்பரம் வேண்டும். அடக்கி ஆளும் ஆற்றல் அதிகமாக வேண்டும். சிரிக்கலாம், சிப்பந்திகளோடல்ல. விளையாடலாம், வேலைக்காரர்களின் குழந்தைகளோடல்ல. போதும், தெரிஞ்சுக்கிட்டேன். இனி நான் அப்படியே நடக்கிறேன். ஜமீன்தாரன் எப்படி இருக்க வேணும் தெரியுமா? படிப்பு இருக்க வேணும், படாடோபம் கூடாது. அடக்கம் இருக்க வேணும், அசடா இருக்க கூடாது. புத்தி கூர்மையா இருக்க வேணும், ஆனா போக்கில்தனம் கூடாது. அழகா இருக்க வேணும், ஆழ்மயக்கியா இருக்க கூடாது. நான் வர்றேன். ஜமீன்தாரணியா? ஜமீன்தாரணி. ஹலோ ஹலோ ஹலோ. ஓஹோ, என்ன? உங்களை பார்க்கணுமா? யாரு? ராணிமா. அவளுக்கு வேற வேலை கிடையாதா? பார்க்க முடியாதுன்னு சொல்லு போ. வேலை இல்லாதவளுக்கு பேரு ராணி. போயிட்டியா? ஏமா, உனக்கு வேற வேலை இல்லையா? வந்துட்டா ஜமீன்தார பாக்குறதுக்கு. போமா. ஏன்பா, என்ன சங்கதி? என்ன சங்கதியா? கண்ணாடி உடைஞ்சு என் கண்ணே போயிட பார்த்தது. நல்ல வேலை தப்பிச்ச. என்னப்பா என்னென்னமோ சொல்றியே, ஜமீன்தார் இருக்காரோ? இருக்காரு.
பார்க்க முடியாது போ அப்படின்னாரு. அக்கா சொன்னது சரியாத்தான் இருக்கு. சரியா, நான் வர்றேன். ஆஸ்பத்திரியில இல்ல, இங்க எங்க வந்த, இங்க எங்க போன இப்போ? ராணி வா வா வா. ஐயோ, என்னங்க கதவை சாத்திட்டீங்க? நாம பேசுறத யாரும் கேட்கப்படாதுன்னு தான். நாம 2 பேரும் இப்படி தனியா இருக்கிறத யாராவது பாத்துட்டாங்கன்னா எப்படி முடியும்? கதவை தான் சாத்திட்டனே. இது சரியில்லை, நான் போறேன். என்னது போறியா? நான் போ. போ, அங்க போ. நான் போறேன். ஓ போ, நான் போயிடணும். போயிடுவியா? வேலை ஏத்து போய் தான் உன்னை கூட்டிட்டு வந்தனா? அங்க போ போ போ. நான் போ போட்டேன். போ. உட்காரு உட்காரு உட்காரு, நல்லா உட்காரு. போயிடுவா. புடி 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 கையில. ராணி, உல்லாசத்தோட உப்பரிகையில உலாவும் உளுத்தன்னு நினைச்சு விட்டியா என்ன? பின்ன எதுக்கா கதவை சாத்தீங்களா? கருத்தோட தான். அதிகாரத்துல இருப்பவங்களுக்கு ஆபத்தான சூழ்நிலை எப்பவும் உண்டு. அதுக்காக ஜாக்கிரதையா இருக்க வேணுமா இல்லையா? அல்லாமலும் உதவிக்கு உன்னை போல அன்புள்ளவங்க தேவை. நீங்க சொல்றது ஒண்ணும் புரியலையே. பயம். வண்டு, இதுல ஏண்டா உட்கார்ந்த? இது நான் சேவிங்கி பண்ணுனேன்னு நீங்க வந்துட்டீங்க, பயந்து மூடிக்கிட்டு அப்படியே உட்கார்ந்துட்டேன். என்னங்க மனுஷனை போய் வண்டுன்னு கூப்பிடுறீங்க? சாதாரண வண்டு அவன், சர்வண்டு. அவன் சின்ன பிள்ளையிலேயே என்னோடய இருக்கான். நான் அவனை தம்பின்னு கூப்பிட்டேன், கூடாதுன்னுட்டான். அப்புறம் எப்படா கூப்பிடுறதுன்னு சர்வண்டுன்னு கூப்பிடுங்கன்னு சொன்னான். இந்த சர்ங்கிறத தள்ளிட்டேன், வண்டுன்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். யாரா? என்னங்க சாஞ்சுக்கோ. நிஜமா? ஏய் சிச்சி, என்னது இது? சத்தம் போட. நிஜமா? நிஜமா? யாரோட பேசிட்டு இருந்தீங்க? நம்ம வண்டு கூட தான், வேற யாரு? என்ன செய்றீங்க? அதான் பாக்குறிய செய்யறேன்.
இது என்ன அரண்மனையா பார்பர் ஷாப்பா? கலை அம்மா, கலை. 64 கலையில இதுவும் ஒண்ணு. 63 கலை எனக்கு தெரியும். இது தெரியாது, கத்துக்கிறேன். இது இல்லா போனா தெரியும். மனுஷன் காடா வந்து நிப்பான், கரடி ஆட்டமா தெரிவான். அழகு கலை இது. என்னம்மா ஜமீன்தார பார்க்க பண்ணீங்களா? ஜமீனா லட்சணமாவா இருக்கு? அம்மா, மேனேஜர் வந்து உங்க ஜாதகத்தை வாங்கிட்டு போயிருக்காரு. ஆமா ஆமா, அவசியம் வேண்டியதுதான். நீங்க சொன்ன மாதிரியே எல்லாம் செஞ்சுட்டேன். ரொம்ப சந்தோஷம். உங்களால எனக்கு இன்னொரு பெரிய உதவியாக வேணுமே. உதவியா? என்ன சொல்லுங்க. என் உயிரையே கொடுக்க சித்தமாயிருக்கேன். என்ன அது, பல உயிர்களை காப்பாற்ற வேணும்னு நான் திட்டம் போட்டுக்கிட்டு அலைகிறேன், உயிரை கொடுக்குறாராம். அது வேண்டாம். கொஞ்ச நேரத்துக்கு நான் என்ன கேட்டாலும் ஆமான்னு சொல்லிடணும். சரி. சரியா? ஆமா. என்ன மேன், ரொம்ப நாளையா பாத்துக்கிட்டே இருக்கியே, இந்த ஜாதகத்தை பத்தி ஒண்ணும் புரியலையா? செவ்வாய் தோஷம் இருக்கிறதுனால இந்த கல்யாணம் நடக்கிறது கொஞ்சம் சந்தேகமா தான் இருக்கு. நான் நினைச்சேன். என்ன நினைச்சீங்க? இந்த தம்பி துரைக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கணும், இல்ல வேற எந்த பொண்ணு மேலேயாவது ஆசை வச்சிருக்கணும். ராணி வர சொல். இந்த மேன், நீ மூட்டையை கட்டு, சாவகாசமா பாத்துக்கலாம். சரிங்க. நமஸ்காரம். உன் பேர் தான் ராணியா? ஆமா. எது வரைக்கும் படிச்சிருக்க? 10வது வரைக்கும் படிச்சிருக்கேன். நிமிஷத்துக்கு எத்தனை வார்த்தை டைப் பண்ணுவ? 150. 50? 150? ஆமா ஆமா, 50 தான். எங்க இந்த ஸ்டேட்மெண்ட டைப் பண்ணுவா பார்க்கலாம். என்ன முழிக்கிற? ஒண்ணில்ல. மேல ஒரு டைபிஸ்ட் இல்லாம ரொம்ப வேலை கெட்டு போகுது, அப்படித்தானே? ஆமா. ஏன் இவருக்கு டைப்பிங் எல்லாம் தெரியுமே? தெரியும், வேகம் இல்ல. ஆமா. யார் அந்த பொண்ணு? இப்பதான் புதுசா டைபிஸ்ட் வேலைக்காக வந்திருக்கா. சேர்த்தாச்சா? இன்னும் இல்ல, டெஸ்ட் பண்றேன். அப்படியா? ஆமா. அப்ப அப்படியே செய். ஆமா. சரி. என்ன இது? நர்ஸுன்னா அன்பா ஆதரவா பேசுவான்னு கேள்விப்பட்டிருக்கேன். அது நோயாளிங்க கிட்ட. நானும் ஒரு நோயாளி தானே. தெரியும், உங்க நோய்க்கு மருந்து ராணி புஷ்பா கிட்ட இருக்கு. அங்கேயே நில்லுங்க. ஓஹோ, இதுக்குதான் வேலைக்கு வச்சுக்கிட்டீங்களா? இல்ல இல்ல இல்ல, கோவிச்சுக்காதம்மா, உன் உதவி ரொம்ப தேவை இருக்கு. கேளு, நம்ம ஜமீன் கிராமங்களை எல்லாம் சீர்திருத்தம் பண்ண வேணும். நீதான் இந்த கிராம சேவையில ரொம்ப பக்கமானவளாச்சே, அதுக்காகத்தான் உன்னை கூட்டிட்டு வந்தேன். நீ தப்பாக்குப்பா ஒண்ணு நினைச்சுக்காத. தப்பான எண்ணமும் உண்டு, அது எப்பவோ.
சரி, விளையாட்டு வேண்டாம், விஷயத்தை கேளு. பசிதித்தாம்பட்டிக்கும் புதூருக்கும் நீ போய் அந்த கிராமத்து ஆட்களுடைய வாழ்க்கை நிலை எப்படி இருக்குன்னு நீ தெரிஞ்சுக்கிட்டு வரணும். மத்த 2 ஊருக்கும் நான் போறேன். என்ன? சரி. போ. ஐயா, குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடுக்குறீங்களா? தண்ணியா? இது வர்றேன். தம்பி, இப்படி வாப்பா. உன் பேர் என்ன? என் பேரா பேரிக்கா. பேரிக்காயா? சரியான போய்க்கிறதா நீ. நீ வாப்பா. அவன் பேர் என்ன? அவன் பேரு கணபதி. அதுதான் குறும்பு. உன் பேரு? மீனாட்சி. உன் பேரு? அதுதான் சாந்தமா நீ பதில் சொல்ற. எங்க போறீங்க? வயக்காட்டுக்கு போறோம். உங்க அப்பா அம்மா எல்லாம் எங்கப்பா? அவங்க எல்லாம் கருக்கல்லையே வயக்காட்டுக்கு போயிட்டாங்களே. நீங்களும் வயல்ல போய் வேலை செய்வீங்களா? ஆஹா. பள்ளிக்கூடத்துக்கு போறதில்ல? பள்ளிக்கூடமா? அது எங்க ஊர்ல கிடையாதுங்களே. அப்படியா? இனிமே பள்ளிக்கூடம் வந்துடும். நீங்க போங்க. இந்தாப்பா குடி. ஜமீன்தார, ஜமீன்தார. சத்தம் போடாதே. அடியே, அடியே, நம்ம எசமா வந்திருக்காரு, பாய் எடுத்துட்டு வா. என்னங்க இது, இப்படி தனியா கிராமத்துக்கு வந்துட்டீங்க? ஏன் வந்தா? உங்களை எல்லாம் பார்த்து விசாரிச்சுட்டு போலான்னு தான் வந்திருக்கேன். இந்தாங்க. யார் அப்பா அது? நம்ம ஜமீன்தார் சாமி. கும்பிடுறேனுங்க. யார் அது? என் பிள்ளைங்க. சாமி, ஜமீன்தார் வர்றாருன்னா கிராமமே அமக்களமா இருக்குமே. இந்தா பிள்ளை. சரிதாங்க. கிராமத்திலே எங்க பார்த்தாலும் பஞ்சமும் பட்னி தானுங்க. பாதி நாளைக்கு பச்சை தண்ணி தானுங்க ஆகாரம். எங்க அப்பன் நீங்க தான் கவனிச்சு நல்லது செய்ய வேணும். என்னால முடிஞ்சதையெல்லாம் கிராமத்துக்கு நான் செய்வேன், பயப்பட வேண்டாம். நான் வரட்டுமா? கொஞ்சம் இருங்களேன், குழந்தை உங்களை பார்க்க வேணுமா? ஓஹோ, கூப்பிடுங்க. அம்மா, இத வந்துட்டேன்பா. எங்க காணோம்? அம்மா, இத வந்துட்டேன். நேரமாச்சு, நான் வரட்டுமா? கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் இருங்க. கும்பிடுறேனுங்க. இந்த பெண்ணு தான் என் குழந்தைங்க. ஓஹா. ஏம்மா நீ வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆச்சு? ஒண்ணு இல்லைங்க, சும்மா சொல்லு. என்ன? வீட்டுல இந்த ஒரே ஒரு நல்ல சேலை தாங்க இருக்கு. முதல்ல வந்துட்டாங்க, அதுதானுங்க நேரமாச்சு. ஒரு பொம்பளைக்கு இவ்வளவு சேலையா? கிராமத்துல என்னடான்னா கட்டிக்கிறதுக்கு சேலை இல்ல, இங்க நினைச்ச போது ஒவ்வொன்னா எடுத்து கட்டிக்கு வாங்கலாம் இல்ல. நான் வர்றேன். அம்மா, யாரம்மா நீ? என்ன வேணும்? ரொம்ப பசியா இருக்கு, கொஞ்சம் சோறு இருந்தா போடுறீங்களா? சோறா? இந்த கிராமத்திலேயே கிடையாது. வேணும்னா கொஞ்சம் கூழ் இருக்கு, தரேன், குடிச்சிட்டு போ. சோறு கிடையாதா? சரி, இந்த கிராமத்துல என்னதான் விளையுது? அப்ப நான் வரட்டுமா? சரிங்க. வீட்டெல்லாம் ஜாக்கிரதையா பாத்துக்க. எஜமா, அம்மா வர்றாங்க. இல்லையா, நான் மட்டும்தான் வர்றேன். இல்லைங்க, வந்து அம்மா வர்றாங்க. ஆறுங்கன்னு சனியம் பிடிச்ச ஆளா இருக்க. அவ வரல, இங்கதான் இருக்கா, மட்டும்தான் வர்றேன். இல்லைங்க எஜமானி அம்மா வர்றாங்க. எங்க? அப்பா, அம்மா, ஏமா ராணி இந்தியா? அம்மா, என் கண்ணு எங்களை எப்படிதான் மறந்துட்டு இருந்தீங்க.
ஏதோ கோத்துல 2 வார்த்தை சொல்லிட்டேன். போனவன் 2 நாள்ல திரும்பி வந்துடுவான்டா. என்னங்க பிள்ளைய பழையபடிக்கும் கோவிக்கிறீங்க? இல்ல இல்ல, கோபம் அது. அப்பா அப்பா தெரியுமே. பாவம் பதவி வந்துட்ட அப்புறம் அவருக்கு பல கஷ்டம்பா. அதோட என்னோட உதவியும் வேணும்னு ரொம்ப கேட்டுட்டாரு. அதனாலதான் நான் இங்கே இருக்கேன். உங்களையும் பாக்கணும்னு சொன்னாருப்பா. சொன்னாரா? அவர் இல்ல மனுஷன். அப்போ நான் கூட பிள்ளையோட போயிட்டு வந்துடுறேன். ஐயோ பிள்ளை இப்பதான் வந்திருக்கு, 2 நாள் பொறுத்து போகலாம். நீ வாமா. இவ வேற ஆழி நீங்கி வானின் மீது ஆதவன் எழுந்தான் காணி கோழி உலகெல்லாம் வாழ்கவென்றே கூவி அழைக்குது கேளி. பார் முழுதும் ஏர்முனையிலே குழவன் பாட்டிலே கொண்டாட்டம் போடுது. பார் முழுதும் ஏர்முனையிலே உழவன் பாட்டிலே கொண்டாட்டம் போடுது. ஏற்பிடித்து தேசம் காப்போன் குடும்பம் ஏங்கி திண்டாட்டம் போடுது. அந்த ஏற்பிடித்து தேசம் காப்போன் குடும்பம் ஏங்கி திண்டாட்டம் போடுது. நாட்டுக்கு ஒரு நல்ல தம்பி இருந்துட்டாலே போதும், நாடு நகர செழிக்கும் உழவன் மனசு போது. நாட்டுக்கு ஒரு நல்ல தம்பி இருந்துட்டாலே போதும், நாடு நகர செழிக்கும் உழவன் மனசு போலே. இந்த வருஷம் விளைச்சல் எப்படி இருக்கும்? 1க்கு 3 பங்கு கிடைக்குங்க. கிராமத்துல இந்த புது முறையை பத்தி எல்லாருக்கும் திருப்தி தானே? பரம திருப்திங்க. இந்த மாதிரி கூட்டு பண்ண வச்சு ஏழை குடும்பங்கள் எல்லாம் காப்பாத்துவீங்கன்னு சொல்லி நாங்கெல்லாம் சொப்பனத்துல கூட நினைக்கலீங்க. ஊரெல்லாம் உங்களை பத்தி தாங்க புகழ்ச்சியா பேசிக்கிறாங்க. கணக்கு பிள்ளை, ஊர்ல பல பேர் புகழ்ந்தும் பேசுவாங்க, பலர் இகழ்ச்சியாவும் பேசுவாங்க. ஓடி போய் கொஞ்சம் கொடுக்காப்புல இலையை அரைச்சு கொண்டா போ. வா, அவனையும் கூட்டிட்டு வா. ஏன் அவனை அடிச்ச? உங்களை திட்டுனா அதுக்காக அடிச்சேன். என்ன திட்டுனா? கணக்கு பிள்ளை இந்தாங்க, ஊரெல்லாம் என்ன பத்தி புகழ்ச்சியா பேசுறாங்க இல்லையா? இந்தாப்பா, என்னான்னு தான் திட்டின நீ? உங்களை நான் திட்டல, உண்மையை சொன்னேன், அதுக்காக உதச்சிட்டான். உண்மையை சொன்னதுக்கா? என்னதான் உண்மையை சொன்ன, அதையா சொல்ல. நீங்க என்னைக்காவது கோயிலுக்கு போயிருக்கீங்களான்னு? அவன் மட்டும் இல்லைங்களே, ஊர்ல எல்லாருமே அப்படித்தான் பேசிக்கிறாங்க. எத்தனை பேரோட தான் நான் சண்டைக்கு போறது? தாத்தா, யாருகிட்டையும் நீ சண்டைக்கு போக வேண்டியதில்லை. என்னான்னு பேசிக்கிறாங்க? ஏழை எளியவங்க கிட்ட இறக்கம் காட்டி, ஊரு க்ஷேமப்படணுங்கிற விஷயத்துல அக்கறை காட்டி, எல்லாரும் இன்பமா வாழணும்னு வழிகாட்டின தம்பித்துறை கடவுள் பக்தி இல்லாம இருக்கிறாரேன்னு பேசிக்கிறாங்க. எனக்கா கடவுள் பக்தி இல்லை? எல்லோரும் வாருங்கள், நான் வணங்கும் கடவுள்களை காட்டுகிறேன்.